السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நேரத்தில் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் அதற்கு பிரதிபலனாக உண்மையிலும் மறுமையிலும் நல்ல பல நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சில காரியங்களை பொதுவாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், படித்தவர்கள், பாமரர்கள், அரபிகள், அரபி அல்லாதவர்கள், யாராக இருந்தாலும் கூட எல்லா மனித சமுதாயத்திற்கும் பொதுவான சில காரியங்கள் உண்டு. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கவலையை கொடுப்பான், துக்கத்தை கொடுப்பான், நோயை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், மகிழ்ச்சியை கொடுப்பான், சோதனைகளையும் கொடுப்பான். இதுவெல்லாம் பொதுவான காரியங்கள். ஏழைகளுக்கு நோய் வருவதை போன்று செல்வந்தர்களுக்கும் நோய் வரும். ஏழைகளுக்கு சோதனைகள் வருவதை போன்று செல்வந்தர்களுக்கும் சோதனைகள் வரும். இதுவெல்லாம் பொதுவான காரியங்கள். இந்த சோதனைகள் முஸ்லிம்களுக்கு வருவதற்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு வருவதற்கும் அதே நேரத்தில் முஸ்லிம்களில் நல்லவர்களுக்கு வருவதற்கும் கெட்டவர்களுக்கு வருவதற்கு மத்தியிலே சில வித்தியாசங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 5 நேரம் தொழக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள், இவர்களையும் அல்லாஹ் சோதிப்பார். தொழுகை இல்லாதவர்கள், நோன்பு நோக்காதவர்கள், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பார். ஆனா 2 சோதனையும் ஒன்று அல்ல, 2ம் வெவ்வேறு. சில பேர் சொல்வாங்க, நான் 5 நேரம் தொழுகிற, பாவமே செய்யறது இல்லை, எனக்கு ஏன் ஒரு சோதனை வருது? அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அல்லாஹ்வுக்கு ஈவு இறக்க இல்லையா என்றெல்லாம் குழம்பக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நல்லடியார்களுக்கு சோதனை வருமானால் அவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று அர்த்தம். நல்லடியார்களுக்கு சோதனை வருமானால் அவர்களின் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று அர்த்தம். நல்லடியார்களுக்கு சோதனைகள் வருமானால் அவர்களுக்கு வளமான வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தரப்போகிறான் என்று அர்த்தம். அதனால நல்லடியார்கள் சோதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை பொறுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த சோதனையை தந்தவன் அல்லாஹ்தான். அந்த சோதனையை நீக்குவதற்கும் அல்லாஹ்வுக்கு தான் சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு பொறுமை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய சோதனைகளை
பனிமூட்டங்களை கலைந்து செல்வதை போன்று அவைகளை கலைந்து செல்ல செய்வார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனால் பாவிகளுக்கு அதே சோதனை வருமானால் அவர்களின் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்ல, அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு அல்ல, அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வளமான வாழ்வை வழங்குவதற்கு அல்ல, அவர்களை தண்டிப்பதற்காகத்தான் அந்த சோதனையை தருகிறான் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. குர்ஆனே பெரிய சூரா இந்த சூரா தான். கிட்டத்தட்ட 286 வசனங்களை கொண்டது. இந்த சூறாவை நம்ம வீட்டுல நம்ம ஓதலாம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு 3 தினங்கள் செய்தான் எட்டி கூட பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த சூறால 155வது வசனம் அழகான ஒரு வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வல நபுலு வன்னக்கும் பிஷையின் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அச்சம், பசி, செல்வம், உயிர் இவைகளை சேதப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பார். அச்சத்தை ஏற்படுத்துவார். திடீர்னு நம்மளுக்கு ஒரு வகையான ஒரு அச்சம் ஏற்படும். நம்மை யாரும் தாக்கி விடுவார்களோ, நம்மை யாரும் கொலை செய்து விடுவார்களோ, நம்மை யாரும் நாடு கடத்தி விடுவார்களோ அப்படிங்கிற அச்சத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவார். திடீர்னு பார்த்தா அப்படின்னா மழையை நிறுத்தி விடுவார். பசி பட்டினி பஞ்சம் ஏற்பட்டுவிடும். நம்முடைய செல்வங்களிலே அல்லாஹ் சேதத்தை ஏற்படுத்துவார். நாம வைத்திருக்கின்ற செல்வங்களை யாராவது திருடி விடுவார்கள், அல்லது நாம வளர்க்கின்ற பிராணிகளை எவராவது திருடி சென்று விடுவார்கள். நம்முடைய குடும்பத்தில் யாராவது மௌத்தாகி விடுவார்கள். நம்முடைய கணவரோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய அண்ணன் தம்பிகளோ திடீரென்று இறந்து விடுவார்கள். நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இதுவெல்லாம் மிகப்பெரிய சோதனைகள். திடீர்னு இனம் காணாத நோய்களை அல்லாஹ் தருவான், அது ஒரு சோதனை. இப்படியாக பல வகையான செய்திகளை கொண்டு செயல்களை கொண்டு நல்லடியார்களை நாம் சோதிப்போம். அந்த நேரத்துல சோதனைகள் வருகின்ற பொழுது யார் அவற்றை பொறுத்துக் கொள்கிறார்களோ, சோதனைகளை தருவதற்கு அல்லாஹ்விற்கு மட்டும்தான் ஆற்றல் உண்டு. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் ஆற்றல் கிடையாது. அப்ப இந்த சோதனைகளை தந்த அல்லாஹ்தான் அந்த சோதனைகளை அகற்றுவான். எனவே நாம் பொறுமையை மேற்கொள்வோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம் என்று எவர்கள் பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், உங்களுக்கு பல வகையான லாபங்கள் வந்து சேரும், வெற்றிகள் வந்து குவியும். நீங்கள் பொறுமையை கையாளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அருமையான சகோதரிகளே, நமக்கு சோதனைகள் வரும்போதெல்லாம் நாம என்ன சொல்லணும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன். முஸீபத்துனா சோதனைன்னு அர்த்தம். நம்ம கூட சில பேர் சொல்லணும், ஒரு நாள் பெரிய முஸீபத்தா இருக்குப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனைன்னு அர்த்தம். ஒரு நாள் ஒரே சோதனையா இருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன். அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் காலு அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி செல்லக்கூடியவர்கள்,
நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் திரும்பி செல்வோம் என்று எவர்கள் சொல்கிறார்களோ இவர்கள் தான் பொறுமையானவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். சோதனை என்று அல்லாஹ் சொல்கின்றாரே தவிர மரணம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவில்லை. இப்ப நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், வீட்டுல யாராவது மௌத்தா போனா அல்லது மௌத்து செய்தியை கேட்டா அப்ப மட்டும்தான் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு சோதனைகள் எப்படி வந்தாலும் கூட, இப்ப தலைவலி வருகிறது, அதை யாராவது பொறுத்து கொள்வோமா? அது ஒரு சோதனை. பல்வலி வருகிறது, கை காலிகள் வலி வருகிறது, திடீரென்று காலிலே ஒரு முள் குத்தி விடுகிறது, வீட்டு சாவி வண்டி சாவி எங்கே தொலைச்சிட்டோம், மின்சாரம் தடையாகிவிட்டது, இதுவெல்லாம் சோதனைகள். இந்த சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் உடனடியாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நாம் சொல்வோதையானால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த தலைவலியை பொறுத்துக் கொள்கின்ற ஒரு ஆற்றலை நமக்கு தருவார். தொலைந்து போல சாவி மற்ற பொருட்கள் அவைகளை சீக்கிரமாக நமக்கு கிடைக்க செய்வார். மின்சாரம் தடையாகிவிட்டதா, அல்லாஹ் அதற்கு மாற்று வழியை நமக்கு தருவார். அதை விடுத்து பொறுமை இல்லாம சனியம் பிடிச்ச சாவி எங்க போச்சோ, சனியம் பிடிச்ச கரண்ட் போயிடுச்சு என்று நாம் மின்சாரத்தையும் சாவிகளையும் நாம திட்டினால் அது நல்லடியார்களின் அடையாளம் அல்ல என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால நமக்கு சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். மௌத்தா போனா மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எந்த வகையான சோதனைகள் வந்தாலும் அதை நாம் தாராளமாக சொல்லலாம். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற அந்த வசனம் இருக்கின்றதே, அது குர்ஆனுடைய வசனம். அதிகமானவர்களுக்கு அது குர்ஆனுடைய வசனமே தெரியல. சமீபத்துல கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தொழுகையில கூட அந்த ஆயத்தை ஓதினேன். வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் கௌஃபி வல் ஜூதி வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு நான் ஓதி தொழுவ வச்சேன். தொழுவ முடிச்சுன ஒருத்தர் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு தொழுகையில யாரும் மௌத்தா போன செய்தி வந்துச்சா, இன்னா லில்லாஹ் தான் சொல்றீங்களா தொழுகையில அப்படிங்கிறார். அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது மௌத்தா போன ஓதக்கூடிய துவா. தொழுகையில யாசின் ஓத முடியல. சமுதாயம் என்ன நினைச்சிருக்குது, யாசின் சூறாவா, அது கடை திறப்பு விழாவுக்கு, வீடு திறப்பு விழாவிற்கு யாராவது மௌத்தா போனாதான் அதை ஓதணும். குர்ஆனுடைய அது ஆயத் அல்ல, அத்தியாயம் அல்ல. பல பேர் தவறாக நினைத்திருக்கிறார்கள். யாசின் சூரா என்பது குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான ஒரு அத்தியாயமாக அதை நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றார். நம்ம வீடுகள்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சக்கராத்துல் மௌத்துல, அதாவது மரண வேதனையில மூச்சு போகாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு சூரத்து யாசீனை நாம் ஓதுவோமையானால் அவர்களுக்கு உயிர் இலகுவாக பிரிந்து விடும். இது அனுபவபூர்வமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் மௌத்தா போவதற்கு தயாராக உள்ளவர்களுக்கு அருகிலே அமர்ந்து சூரா யாசீனை நீங்கள் ஓதுங்கள். அதே நேரத்தில் லக்கீனு மௌத்தாக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் யாராவது மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவர்கள் சக்கராத்திலே கிடப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கலிமாவை ஞாபகம் ஊட்டுங்கள். ஒரு ஆள் சக்கராத்துல கிடக்கிறார் அப்படின்னா அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு யாசின் சூறாவை ஓதினால் இலகுவாக உயிர் பிரிந்துவிடும். அக்கலிமாவை ஞாபகம் ஊட்ட வேண்டும். கலிமாவை சொல்லக்கூடாது. அவரை நான் சொல்ல மாட்டேன்னு இறந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம்.
அவர் முஸ்லிம் அல்லாத கொள்கையில இறந்து விடுவார். நம்ம பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு அவர் காதுல விழுற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா, நாம சொல்வதை கேட்டு அவர் சொல்லிட்டான்னு வச்சுக்கிடுவோம். அவர் சுவர்க்கத்திலே நுழைவார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்போ நமக்கு சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக இந்த சோதனையை விட்டோம் நமக்கு ஒரு வெற்றியை, ஒரு விடுதலையை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நல்லடியார்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். இது அஹ்மத் அப்படிங்கிற நூலில 18934வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின், இறை நம்பிக்கையாளர் அதாவது மூமினுடைய அனைத்து காரியங்களும் ஆச்சரியமாக இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர், இறை நம்பிக்கையாளர் யாரு? 5 நேரம் தொழுவார், ஜகாத்தை கொடுப்பார், ஹஜ்ஜி கடமையானால் ஹஜ்ஜை செய்வார், சங்கையான ரமலான் மாதத்திலே நோன்பு நோப்பார், உறவினர்களை ஒட்டி வாழ்வார், அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழ்வார், பொதுநல காரியங்களை அவர் செய்வார், நன்மையான காரியங்கள் எதையும் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் செய்வார். அதற்கும் மேலாக மற்றவர்களுக்கு எந்த வகையிலோ நாவாலோ கரத்தாலோ எண்ணத்தாலோ எந்த விதமான தொல்லைகளையும் தரமாட்டார். இவர்தான் மூமின். இந்த மூமினுடைய காரியங்கள் அனைத்தும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆச்சரியமான காரியங்களை நாம பார்ப்பதாக இருந்தால் முஃமினிடத்தில் மாத்திரம்தான் பார்க்க முடியும். அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியம் நடைபெற்று விட்டால், ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அல்லது தேர்வில் வெற்றியாகிவிட்டார், வியாபாரத்தில் லாபம் அடைந்து விட்டார், அவர் நினைத்த காரியம் நல்ல காரியம் நடந்து விட்டது, இதெல்லாம் சந்தோஷமான காரியம் தானே. இந்த மாதிரி சந்தோஷமான காரியங்கள் நடைபெற்றால் சக்கர அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் ஃபகான கைரல் லஹு, அது அவருக்கு நல்லதாக ஆகிவிடும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயின் அஸாபத்துஹு லர்ராஹு, அவருக்கு ஏதாவது தீங்குகள் கெடுதிகள் சோதனைகள் ஏற்பட்டால், அவருக்கு சுகமில்லாம செய்து, அல்லது அவருடைய மனைவிக்கு அல்லது அவருடைய கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு சுகமில்லாமல் ஆகிவிட்டது, அல்லது தோல்வி அடைந்து விட்டார், நஷ்டம் அடைந்து விட்டார், இந்த மாதிரி நேரங்கள்ல சபர அவர் பொறுமையை மேற்கொள்வார். பொறுமையை மேற்கொண்டால் ஃபகான கைரல் லஹு, இதுவும் அவருக்கு நல்லதாக ஆகிவிடும். இதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பது சகஜம். நல்லடியார்களுக்கு வெற்றியாகத்தான் வரணும்னு அவசியம் தான் கிடையாது. தோல்வியும் வரும், சோதனைகளும் வரும். அவர்களை சோதிப்பதற்காக இவன் பொறுமையை மேற்கொள்கின்றானா, நம்மை திட்டுகின்றானா, நம்மை மறந்து விடுகின்றானா என்பதை சோதிப்பதற்காக தொழுகையாளிகளை அல்லாஹ் அதிகமாக சோதிப்பார். நீங்க நல்லா பாருங்க, தொழுகை இல்லாதவர்கள், பாவத்தில் மூழ்கி கிடப்பவர்கள், இவர்கள் தான் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மையில் சந்தோஷம் அல்ல. அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை போன்று தெரிந்தாலோ, அவர்களை தனியாக அழைத்து நாம் விசாரித்தால்
ஆயிரக்கணக்கான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். ஆனா ஒரு மூமி 3 நேரம் கஞ்சியை தான் குடிப்பார். அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சந்தோஷமா நான் இருக்கிறேன், பசி இல்ல, கவலைகள் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது என்று சந்தோஷத்தை மட்டும்தான் அவர் பகிர்ந்து கொண்டே இருப்பார் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். புகாரியில 5641வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா கம்மி வலா ஹுஸ்னி வலா அதன் வலா கம்மி ஹத்த ஷௌகதி யுஷாக்குகா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மோமினுக்கு துன்பம் ஏற்படுகிறது, ஒரு மோமினுக்கு நோய் ஏற்படுகிறது, ஒரு மோமினுக்கு துக்கம் ஏற்படுகிறது, ஒரு மோமினுக்கு கவலை ஏற்படுகிறது, ஒரு மோமினுக்கு ஏதாவது தொல்லைகள் ஏற்படுகிறது, மனக்கவலைகள் ஏற்படுகிறது, ஒரு மூமியினுடைய காலிலே முள் தைத்து விடுகிறது, அல்லது ஒரு மூமி ஏதாவது ஒரு நிலையில சுவர்ல போய் மோதிக் கொள்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் பொறுமையை மேற்கொள்வாரையானால், இதெல்லாம் பெரிய சோதனை. ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் முள் தைச்சிட்டு வச்சுருவோம், அதை அவர் கவனிக்காம விட்டார் அப்படின்னா அந்த புண்ணு பெரிதாகி காலை வெட்டி எடுத்து கடைசியில் முழு காலையும் அவர் இழந்து மௌத்தாகி விடக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அதெல்லாம் பெரிய சோதனைகள். அந்த சோதனையான காலகட்டங்களில் ஒருவர் பொறுமையை மேற்கொள்வாரையானால் இல்லா கஃபரல்லாஹு பிஹா, அவர் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். நாம செய்யக்கூடிய சிறு சிறு நன்மைகள் மூலமாக சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹீஹான செய்திகளை பாருங்கள். இப்ப தொழுகைக்காக நாம் ஒளி செய்கின்றோம், அது குர்ஆனை ஓதுவதற்காக, இறையில்லாமத்தில் காபாவை தவாஃப் செய்வதற்காக நாம் ஒளி செய்கின்றோம். ஒளி நாம எப்படி செய்கிறோம்? முதல்ல 2 உள்ளங்கைகளையும் நல்ல விதமாக கழுக வேண்டும், பல் தேய்க்க வேண்டும். இதெல்லாம் சுன்னத்தான காரியங்கள். பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும், வாய் கொப்பளிக்க வேண்டும், பற்களை தேய்க்க வேண்டும். இதெல்லாம் சுன்னத்தான காரியங்கள். ஒழுங்க பருவ என்ன அப்படின்னா நியத்து வைக்கணும், நான் ஒளி செய்யல அப்படின்னு உள்ளத்தில் எண்ணம் கொள்ள வேண்டும். 2வது முகத்தை கழுவ வேண்டும். அடுத்து 2 கைகளையும் முட்டுக்கைகள் உள்பட கழுவ வேண்டும். அடுத்து தலைக்கு ஈரக்கையால் தடவ வேண்டும். 2 கால்களையும் கழுவ வேண்டும். இதுதான் ஒழுங்கினுடைய பருவுகள். நியத்து, முகத்தை கழுவுதல், கைகளை கழுவுதல், தலைக்கு மசகு செய்யுதல், 2 கால்களையும் கரண்டை கால் உள்பட கழுகுதல். இதுதான் அது பருவு. இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை கழுவுவது, இதெல்லாம் சுன்னத்தான காரியங்கள். இன்ஷாஅல்லாஹ் அது சம்பந்தமாக ஒரு நாள் நாம் பார்ப்போம். இப்ப நாம ஒளி செய்யும் பொழுது வாய் கொப்பளித்தால் வாயினால் நாம் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். பொய் பேசி இருப்போம், புறம் பேசி இருப்போம், கோல் மூட்டி இருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் வாயை சுத்தப்படுத்துவதன் மூலமாக அந்த பாவங்கள் எல்லாம் அழிந்து விடும். முகத்தை கழுவுகின்ற பொழுது கண்கள் செய்த பாவங்கள், தவறான காட்சிகளை பார்த்திருப்போம், அதனால் அந்த கண்கள் செய்த பாவங்களை முகத்தை கழுவுகின்ற பொழுது அல்லாஹ் அழித்து விடுவார். கைகளை கழுவுகின்ற பொழுது கைகள் செய்த சிறு பாவங்கள் அதை அல்லாஹ் அழித்து விடுவார். கால்களால் ஏதாவது தப்பான இடத்துக்கு நம்ம நடந்து போயிருப்போம், அதை அல்லாஹ் மன்னித்து விடுவார். திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபன ஸய்யிஆத்,
நிச்சயமாக நல்லவர்கள் பாவங்களை அழித்துவிடும். ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு அந்நிய பெண்ணுடைய கையை பிடிச்சிருந்தார். அவர் ஒரு பெரிய வியாபாரி. கடைக்கு வந்த ஒரு பெண்ணுடைய கையை பிடித்து விடுகின்றார். அவருக்கு மனசு உறுத்துது. ஆக அந்நிய பெண்ணுடைய கையை நம்ம தொட்டுட்டாங்க, தெரியாம தொட்டா அது வேற விஷயம். அவர் ஒரு மனுஷன் தானே, அந்த மனித தன்மையில கையை பிடிச்சிட்டார். இப்ப நம்ம தான் மறைச்சிடுவோம். ஆனா நபித்தோழர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் நேர தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபிகளுக்கு பின்னால தொழுகிறார். தொழுது முடிச்ச உடனே எழுந்து நிற்கின்றார். யார ரசூலல்லாஹ், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்கின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ என்னப்பா தப்பு பண்ண அப்படின்னு கேட்கிறார். யார ரசூலல்லாஹ், இந்த மாதிரி அந்நிய பெண்ணுடைய கையை நான் தொட்டுட்டேன் அப்படிங்கிறார். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தோழரே, நான் தொழுகையில் இருக்கின்ற பொழுது எனக்கு பின்னால் நீங்கள் தொழுதீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமாம் யார ரசூலல்லாஹ், நான் தொழுதேன். அப்படியானால் இந்த தொழுகையின் மூலமாக அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. தர்மம் கொடுக்கின்றோம், ஒரு முஸ்லிமை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுகின்றோம், அவர் சொன்ன சலாமிற்கு நாம் பதில் சொல்லுகின்றோம். ஒருவர் தும்புகின்றார், தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார், அதை கேட்ட நாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுகின்றோம். இந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் செய்த சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நமக்கு ஏற்பட்ட நோய், நமக்கு ஏற்படுகின்ற கவலை, நமக்கு ஏற்படுகின்ற துக்கம், கவலை வேறு துக்கம் வேறு. கவலையா தெரியுதா, நாளைக்கு நம்ம பரிசு எழுத போறோமே, எனக்கு கவலையா இருக்கு. அதாவது நாளைக்கு நடக்க இருக்கின்ற ஒரு காரியத்தை நினைத்து நாம் வருத்தப்பட்டால் அதற்கு பெயர் கவலை, ஹுஸ்ன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அரபியில சொல்லுவாங்க. ஹம்மன் அப்படின்னா துக்கம். துக்கம்னா என்ன அர்த்தம்? வீட்டுல யாராவது மௌத்தா போயிருப்பாங்க, அதை நினைச்சு வருத்தப்படுறது. நாளைக்கு ஒருத்தர் மௌத்தா போறாரு அப்படின்னு நினைச்சு படுறது இல்லை, அதுக்கு ஒரு கவலை. துக்கம் என்று சொன்னால் கடந்த காலத்தில் தேர்வுல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், தோற்று விட்டோம், நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, இதை நினைத்து வருத்தப்பட்டால் அதற்கு பெயர் தான் துக்கம். துக்கம் கூட வீட்டுல யாராவது மௌத்தா போனாங்க அப்படின்னா துக்கம் என்பது 3 நாட்கள் தான். 3 நாள் வரையில தான் துக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 4வது நாள் சகஜமான வாழ்க்கைக்கு நாம் வந்துவிட வேண்டும். ஆனால் ஒரு கணவர் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள் அந்த மனைவி மட்டும் துக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு கணவன் தலாக்கு விட்டால் வச்சுக்கிடுவோம், இவர்களுக்கு 3 மாதவிடாய் காலங்கள் அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும். இத்தா அப்படின்னா துக்கம் கடைபிடிக்க வேண்டும். அந்த காலகட்டங்கள்ல இறந்து போன கணவனுக்காக வேண்டி அதிகமாக பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும், அதிகமாக நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். நபிலான தொழுகைகள், நபிலான நோன்புகள், இதையெல்லாம் செய்து யாரெல்லாம் இந்த நன்மைகளை இறந்து போன என் கணவருக்கு நீ சேர்த்து வைத்து விடு. இப்ப இறந்து போன ஆட்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ அதையெல்லாம் இந்த சமுதாயம் காத்துல பறக்க விட்டுட்டு எதை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லையோ அதையெல்லாம் தலைக்கு மேலாக தூக்கி வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு அவலமான காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அப்ப கவலை என்று சொன்னால் நடக்க இருக்கின்ற ஒரு காரியத்தை நினைத்து கவலைப்படுவதற்கு பெயர்தான் ஹுஸ்ன் என்று சொல்வார்கள். ஹம்மன் என்று சொன்னால் நடந்து முடிந்த ஒரு காரியத்திற்காக வருத்தப்படுவது. ஆக ஒரு மூமினுக்கு கவலை ஏற்பட்டாலும் சரிதான், துக்கம் ஏற்பட்டாலும் சரிதான், மனக்கவலை, கணவன் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பிள்ளைங்க சரியில்லையா, ஒழுங்கா வியாபாரம் நடக்க மாட்டேங்குது,
நாம நினைச்ச காரியம் நடைபெற மாட்டேங்கிறது. இதுவெல்லாம் மனக்கவலைகள். இந்த மாதிரி கவலைகள்லாம் ஏற்பட்டா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை தொடர்ந்து நாம் உச்சரித்துக் கொண்டே இருந்தால், எது குறித்து நாம் கவலைப்படுகின்றோமோ, ஒரு பெண் கணவனை குறித்து கவலைப்படுகின்றார், அந்த பெண் இந்த கலிமாவை உச்சரிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது மனைவி சரியில்லை அப்படின்னு ஒரு கணவர் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அதிகமா ஓடுதான் வச்சுக்கிடுவோம். அது பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து, இது சமுதாயத்தில் ரொம்ப நடக்குது. தனிப்பட்ட முறையில ஒரு கணவனை ஒரு மனைவியை சந்தித்து உங்க பிள்ளைங்களாம் எப்படி இருக்கான்னு கேட்டு பாருங்க. கருதலையா பெற்று வச்சிருக்கிறன, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான, ஊர் சுற்றுகின்றானே, ஒழுங்காக படிக்கின்றானே என்றுதான் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் மனக்கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகின்ற அதே நேரத்துல பிள்ளைகள் திருந்தி வாழணும், கணவன் திருந்தி வாழணும், மனைவி திருந்தி வாழணும் அப்படிங்கிற நியத்தோடு லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். நமக்கு யாராவது அச்சமூட்டுகின்றார்களா? உன்னை அடிப்பேன், உன்னை கொலை செய்வேன், உன் வீட்டில் கொள்ளையடிப்பேன் என்று எவராவது சொல்கின்றானா, அவனை முன்னிறுத்தி யா அல்லாஹ் அவனை விட்டு எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடு அப்படிங்கிற எண்ணத்துல லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற திக்ரை நாம் தொடர்ந்து மொழிந்து வந்தால், எது குறித்து நாம் கவலைப்பட்டோமோ அந்த கவலையில் அல்லாஹ் சந்தோஷமாக அந்த செயல்களை சந்தோஷமான ஒரு செயலாக அல்லாஹ் மாற்றி காட்டுவான் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அது அருமையான சகோதரிகளே, இது போன்ற சோதனைகள் எல்லாம் பொதுவானது. கெட்டவர்களுக்குத்தான் காலில் முள்ளு குத்தணும், கெட்டவர்களுக்குத்தான் கவலை ஏற்படணும், துக்கம் ஏற்படணும், மனக்கவலை ஏற்படணும் அப்படிலாம் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, ஆதமை சாணின்னு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அவர்கள் 950 ஆண்டுகள், அதாவது 910 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். 950 ஆண்டுகள்ல இல்லா 50 ஆமன் 50 ஆண்டுகளை தவிர, அப்ப 900 வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அவங்க மனைவியை பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு மனைவியின் மூலமாக மனக்கவலை. அவர் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மகனின் மூலமாக மனக்கவலை. ஒரு நபி எவ்வளவு பெரிய நல்லடியா, குல்லும் மினஸ்ஸாலிஹீன், நபிமார்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நபிமார்கள் அனைவருமே நல்லடியார்கள். அந்த நல்லடியார்கள் கட்டுப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியின் மூலமாக, மகனின் மூலமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மனக்கவலை ஏற்பட்டது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஆவரிய ஒரு நபி, ஆனா அவங்க மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயத்துடைய மார்க்க தலைவர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்ராஹிமை என்னுடைய நேசராக, நண்பராக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் அல்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லுகின்றார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனக்கவலை. என்ன மனக்கவலை? அவங்க அத்தா ஆசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன மனக்கவலை? ரசூலுல்லாஹை வளர்த்து, ரசூலுல்லாஹ்விற்கு திருமணம் முடித்து வைத்து, ரசூலுல்லாஹ்விற்கு பக்கபலமாக திகழ்ந்த அவர்களின் சிறிய தந்தை அபூ தாலிப் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நபிமார்களுக்கும் மனக்கவலை ஏற்பட்டது. சாமானியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மனக்கவலை வராமலா போய்விடும். மனக்கவலை என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றுதான். எனவே மனக்கவலை வரும்பொழுதெல்லாம் நாம் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்வை தியானம் செய்வோமே ஆனால், இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹா, அவர் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரிகளே,
திருமதிங்கிற நூல்ல 1021வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. பெரும்பாலும் சில குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம், தாய் பெற்றோர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் மௌத்தாகி விடுவாங்க. அது குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் இறந்துவிடும். அது பெரிய சோதனை. பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டப்பட்டு 10 மாதங்கள் சுமந்து உயிரை பணயம் வைத்து பெற்றெடுத்த ஒரு குழந்தை இறந்து விட்டால் தாயாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது, தந்தையாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்த வலதுல் அபதி, ஒரு அடியானின் குழந்தை இறந்து விட்டால் மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறானா, என் அடியானின் குழந்தையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா, மௌத்தாக்கி விட்டீர்களா என்று கேட்பார். அப்ப மலக்குகள் சொல்வாங்க, ஆமாம் யா அல்லாஹ், நாங்க அந்த குழந்தையை மௌத்தாக்கி விட்டோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் கேட்பான், அந்த குழந்தையின் தாய் தந்தை என்ன சொன்னார்கள்? அப்ப அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் சொல்வார்கள், அவங்க அழுது புலம்பல, கண்ணீர் வடிச்சாங்க. இஸ்லாத்துல ஒப்பாரி வைப்பதற்குத்தான் மார்க்கத்தில் தடை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் சக்கல் ஜுயூப வ தஆ பி தாவல் ஜாஹிலியத்தி, சட்டைகளை கிழித்துக் கொண்டு யார் ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ இவர்கள் மூமின்களே அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப யாராவது மௌத்தாயிட்டானா வாயினால துக்கத்தை வெளிப்படுத்துவது கூடாது. சில பேர் பார்த்தா தலைவலி கோலமாக முகத்தில் அரைந்து கொண்டு மார்பில் அரைந்து கொண்டு ஒப்பாரி வைத்து சப்தமிட்டு அழுவார்கள். இந்த மாதிரி ஒப்பாரியை காது கொடுத்து கேட்பது கூட, காது கொடுத்து கேட்டவர்களுக்கு கூட குற்றம். ஒரு மௌத்து வீட்டுல ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா அவங்க ஒப்பாரியை நிப்பாட்டுற வரைக்கும் போகக்கூடாது, மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப நம்ம சிரிக்கவா செய்ய முடியும்? அப்படின்னா மார்க்கம் என்ன சொல்லுது, வீட்டுல யாராவது மௌத்தாயிட்டா கண்களால் கண்ணீரை வடிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இப்ராஹிம் என்பவர் இறந்து விடுகிறார். மாரியத்தில் கிபித்தியா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அந்த அடிமை பெண் மூலமாக பிறந்தவர் தான் இந்த இப்ராஹிம். இப்ராஹிம் இறந்துடுற குழந்தை பருவத்துல. அன்னைக்கு வர சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. குசுஃபு ஷம்ஸ்ன்னு சொல்வாங்க அரபியில. சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. உடனே சஹாபாக்கள் சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்ததுனால சூரியன் கூட துக்கம் அனுஷ்டிக்கிறது, வெளிச்சம் வெளியாக்கல அப்படிங்கிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு போன உடனே, அப்பெல்லாம் பேசாதீங்க, என் மகன் இறந்த நாள்ல சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, சூரிய கிரகணம் ஏற்பட்ட நாள்ல என் மகன் இறந்திருக்கிறான். இயற்கை என்பது யாருக்காகவும் அது மாறவே செய்யாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டித்து விட்டு மகனுடைய ஜனாசாவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்களுமா அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, கண்கள் மூலமாக உள்ளத்தின் மூலமாக துக்கத்தை வெளிப்படுத்துவது ஒரு மூமினுடைய பண்பு. கண்கள் கண்ணீரை வடிக்கலாம், மனதில் கவலை ஏற்படலாம், ஏற்பட வேண்டும், அதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. அதை எடுத்துட்டு தலைவலி மூலமாக சடையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு சில பெண்களை பார்க்கிறோம், அவ சட்டைகள் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு மார்பிள அடிச்சுக்கிட்டு மவுத்து பார்க்க போறவனே கெட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. சில பேர் அவங்களையும் ஒம்பாய்க்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒப்பாரி வைப்பதற்குத்தான் மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கிறான் மலக்குகள்கிட்ட, அந்த பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? கண்ணீர் வடித்தார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். யாரெல்லாம் நீதான் குழந்தைய தந்த நீயே குழந்தையை எடுத்துக்கொண்டார். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தர வேண்டும். அடுத்து அல்லாஹ் மலக்குகள் சொல்றாங்க, அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? உபுனூலி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah வ சம்மூஹு பைத்தல் ஹம்தி. அந்த குழந்தையின் பெற்றோருக்காக சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை நீங்கள் கட்டுங்கள்.
அந்த வீட்டிற்கு பைத்துல் ஹம்துன் பெயர் வைங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையான சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஒரு மனைவிக்கு பேர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு சலமா ரசூலுல்லாஹை திருமணம் செய்வதற்கு முன்னால் அபூ சலமா அப்படிங்கிற ஒரு சஹாபியைத்தான் திருமணம் செய்திருந்தார்கள். இந்த அபூ சலமா ஒரு நாள் என்ன செய்தார் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில போய் உட்கார்ற. ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்றாங்க. அந்த உபதேசத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களில் யாருக்காவது சோதனை ஏற்பட்டால் அவர் என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்று அவர் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னால் அவருக்கு ஏற்பட்ட சோதனை இழப்பை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் அவருக்கு பகரமாக்கி கொடுப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில சொல்றாங்க. உடனே அபூ சலமா என்ன செய்றார் அப்படின்னா, அந்த துவாவை மனப்பாடமாக்கிட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்றாரு அப்படின்னா, மனைவி கிட்ட சொல்ற, உம்மு சலமா இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சோதனைகள் ஏற்பட்டால் நாம அழுது புலம்பாம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்ற துஆவை நாம் ஓதிவிட்டால் நமக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு அல்லாஹ் பகரமாக வேற ஒன்றை தருவான், நீயும் மனப்பாடமாக்கி வச்சுக்க அப்படின்னு மனைவி உம்மு சலமாட்ட சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னால அபூ சலமா மௌத்தாகி விடுகிறார். உம்மு சலமாவுடைய கணவர். ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு முன்னால பெற்றோர்கள் மரணம் தான் பெரிய இழப்பு. திருமணத்திற்கு பின்னால் கணவனுடைய மரணம் தான் மிகப்பெரிய ஒரு இழப்பாகிறது. உம்மு சலமாவுக்கு கணவனுடைய இழப்பை தாங்க முடியல. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துஆவை ஓதி விடுகிறார்கள். ஓதிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க, அபூ சலமாவை விட சிறந்த கணவர் நமக்கு எப்படி கிடைக்க போறாரு? அபூ சலமா தான சிறந்த கணவர், அவரையும் அல்லாஹ் பறித்துக் கொண்டானே, அவரை விட சிறந்த ஒரு பகரம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைத்துக் கொண்டு கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் கணவரை குளிப்பாட்டுறாங்க, கணவருக்கு கவராடை அணிகிறார்கள். செய்ய வேண்டிய காரியத்தினால் செஞ்ச பின்னால சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை எடுத்து சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்து விடுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இத்தாவுடைய காலம் எல்லாம் முடிஞ்ச பின்னால தன் குழந்தைகளை பராமரிக்க வேண்டுமே, அவங்க கைத்தொழில் செய்யறாங்க. கைத்தொழில்னா என்ன தொழில்? இந்த ஆடு மாடுடைய தோள்களை எல்லாம் வாங்கி அதை சுத்தம் செய்து விற்பனை செய்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஜீவனாம்சத்தை ஓட்டி வருகிறார்கள். இந்த காலகட்டத்துல ஒரு நாள் வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டின் கதவை திறந்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிறார்கள். உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹை வரவேற்று வீட்டில் அமர வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்த பின்னால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மு சலமா, நான் நேரடியாகவே பேச்சுக்கு வந்து விடுகிறேன். நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை திருமணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீங்க யாராவது ஒரு இளைஞர் ஒரு வீட்டுல போய் உடனே நான் கல்யாணம் முடிக்க போறேன்னா என்ன செய்வாங்க? என்ன நடக்கும் நாட்டுல? ஆனா ரசூலுல்லாஹ் வழிகாட்டுகின்றார்கள், நான் உன்னை திருமணம் செய்வதற்கு ஆசைப்படுகின்றேன், இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்ற உடனே உம்மு சலமாவுக்கு ஒண்ணு ஓடல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யார சொல்லனா, நான் உங்களுக்கு மனைவியா வர்றதுக்கு சம்மதம், ஆனா ஒரு 3 பிரச்சனைகள் இருக்கிறது. முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களை விட நான் வயதில் மூத்தவன், என்னை விட நீங்கள் வயதில் குறைந்தவர். இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள். மூன்றாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு எதிர்த்தெடுத்தாலும் கோபம் வரும். உங்களை கல்யாணம் முடிச்சு உங்க மேல நான் கோபப்பட்டேன்னு வச்சுக்கிடுவோம். நீங்க சாதாரண ஆள் அல்ல,
அல்லாஹ்வுடைய திருத்தூதர். உங்களை நான் கண்ணியப்படுத்தினால் அது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியதற்கு சமம். உங்களை நான் அவமரியாதை செய்தால், உங்கள் மீது நான் கோபப்பட்டால் அது அல்லாஹ்வை அவமரியாதை செய்ததற்கும் அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டதற்கும் சமம். இந்த 3 பிரச்சனைகள் யாரும் சொல்லலாம். இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சிரிச்சு கொண்டே பதில் சொன்னாங்களா, உம்மு சலமா, என்னை விட நீ வயது மூத்தவள் சரிதான். ஆனா என் முதல் கல்யாணமே என்னை விட 10-15 வயசு மூத்த ஒரு பெண்ணை தான் நான் கல்யாணம் முடிச்சேன். எனக்கு 25 வயசு, ஹதீஜாவுக்கு 40 வயது. அது 2 முறை அவர்கள் விவாகரத்து செய்யப்பட்ட பெண். அதனால வயசு பிரச்சனையே இல்லை. நான் என்ன இளைஞனா? எனக்கும் வயதாகிவிட்டது. வயது என்று பிரச்சனை அல்ல. 2வது என்ன சொன்னீங்க? குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. திருமணத்திற்கு பின்னால் உங்கள் குழந்தைகளை பராமரிப்பது என்னுடைய கடமை. எனவே அதுவும் பிரச்சனை இல்லை. 3வது என்ன சொன்னீங்க? எனக்கு ரொம்ப ரோஷம் வரும், கோபம் வரும் சொன்னீங்கல்ல. என்னை கல்யாணம் முடிச்சாலே ரோஷம் எல்லாம் போயிடும். அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற உடனே அந்த 2 பேருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இப்ப உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக ஆகிவிடுகிறார்கள். இப்பதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அன்னைக்கு என் கணவர் இறந்த உடனே நான் ஒரு துஆ ஓதுனேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட சோதனையில் எனக்கு நீ கூலியை கொடு, அதை விடவும் சிறந்த ஒன்றை எனக்கு பகரமாக்கு. இது நான் செய்த துஆ இருக்கிற அதனுடைய பிரதிபலனை இன்றைக்கு நான் கண்கூடாக அனுபவிக்கின்றேன். அபூ சலமாவை விட, ஏன் உலகத்தில் உள்ள எல்லா கணவன்மார்களை விடவும் சிறந்த ஒரு கணவரை உலகத்தில் மட்டுமல்ல சுவர்க்கத்திலும் அவர்கள் தான் எனக்கு கணவர். அப்படிப்பட்ட ஒரு கணவரை அல்லாஹ் எனக்கு பகரமாக்கி தந்தார். இது அந்த துஆவின் பிரதிபலன் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 918வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையான சகோதரிகளே, இந்த துஆவை நாமும் மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். நமக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் இந்த துஆவை உடனடியாக நாம் ஓதினால் நாம் உண்மையான மோதி. 1, நாம தான் பொறுமைசாலி. 2, 3வது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 4வதாக நமக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு பகரமாக அல்லாஹ் சிறந்த ஒன்றை நமக்கு தருவான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சோதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் பொறுமையை மேற்கொள்வதற்கும் இந்த பிரார்த்தனையை செய்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. நம்முடைய சோதனையான காலகட்டங்களில் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய, சகித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பக்குவமான வாழ்க்கையையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.